Hi, hello, and welcome to Shakti Infotech. Learn English through small English sentences for intermediate level. Lesson number 2. What time does he leave his office? What time does he leave his office? அப்படின்னா அவர் ஆஃபீஸை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே வருவார் அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, வெளியே பியூன்கிட்ட கேட்குறீங்க மாதிரி அவரை பார்க்கணும் அப்படின்னா, இல்லை அவர் பிஸியாக இருக்கார், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்றாரு. ஓகே, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்கணும் எத்தனை மணிக்கு அவர் வெளியே வருவார் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டைம் டஸ் ஹி லீவ் இஸ் ஆஃபீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டைம் டஸ் ஹி லீவ் இஸ் ஆஃபீஸ்? அவர் ஆஃபீஸ் விட்டு எத்தனை மணிக்கு வருவார் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம், இப்போ ஐ போட்டு ஒரு ஐஃபன் மாதிரி போட்டு எம்னு போட்டோம் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் எ பனானா ஃப்ரை. ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ பனானா ஃப்ரை. வாட் அபவுட் யூ? இப்போ நானும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏன் மச்சான் நான் இது சாப்பிட போகிறேன், நீ எப்படி? ஓகேங்களா? இப்போ ஒரு குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒருத்தர் சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ பனானா ஃப்ரை. நான் பனானா ஃப்ரை சாப்பிட போகிறேன், வாழைப்பழ பொரியல் சாப்பிட போகிறேன். வாட் அபவுட் யூ? உனக்கு எப்படி? நீ என் கூட வரையா இல்லை வீட்டுக்கு கிளம்புறியா? நாம் எதனா சாப்பிட்றதுக்கு போனோம் அப்படின்னா, இல்லை மச்சான் எனக்கு வயிறு சரியில்லை, வீட்டுக்கு போகிறேன்னா ரொம்ப சந்தோஷம், அப்பாடா கம்பெனிக்கு ஆளெல்லாம் நாமளே போய் தனியாக சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்துல பனானா ஃப்ரை அப்படின்றத தூக்கிட்டு சமோசான்னு கூட போட்டுங்க. ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ சமோசா. வாட் அபவுட் யூ? ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ பிரியாணி. வாட் அபவுட் யூ? நான் பிரியாணி சாப்பிட போகிறேன், எப்படி வரையா? ஐயோ இன்றைக்கி அமாவாசை, அம்மா திட்டுவாங்க. அப்போ கிளம்பு. ரைட், ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஹேவ், இப்போ ஈட்டுன்னு சொன்னாலும் சாப்பிட்றது தான், ஹேவ் அப்படின்னாலும் சாப்பிட்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங் மாறும். ஐ ஷால் கிவ் யூ எ பூன். பூன் அப்படின்னா வரம். ஓகேங்களா? நான் உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன், வரம் கொடுக்குறேன். ஐ ஷால் கிவ் யூ எ பூன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஐ தூக்கி ஷெல்லுக்கு பக்கத்தில் போட்டோன்னு வச்சுக்கோமே, ஷெல் ஐ கிவ் யூ எ பூன் அப்படின்னா நான் உனக்கு வரம் கொடுக்கட்டுமா? ஷெல் ஐ கிவ் யூ எ பூன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கட்டுமா அப்படின்றது மீனிங். இந்த இடத்துல பூன் அப்படின்றத எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட டேர்ம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது KISS அப்படின்றத சேர்த்துட்டு சொல்கிறதா வச்சுக்கோமே, ஷால் ஐ கிவ் யூ எ டேஷ். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க, கணத்து மேலே கை வச்சுக்கிட்டு. அப்புறம் வேறு எதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. NOTHING, நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறப்பையும் யூஸ் பண்ணலாம், சோகமாக இருக்கிறப்பையும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நார்மல் டைம்லையும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, இப்போ ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோமே, எடுத்து ஹலோன்னு பேசினா எதிர்த்த லவ்வர் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா, நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அம்மா நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. ஃபோனு கட் பண்ணோடனே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு இப்படி வரும்போது கேட்குறாங்க, என்னடா யாரா அது சிரிச்சுட்டே வரேன்னா, மாம் நத்திங் மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கலாம். சில சமயத்தில் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், அப்படியே ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னா, மாம் நத்திங் மாம், ஒன்றும் இல்லைம்மா. ஓகேங்களா? அப்போ ஒன்றும் இல்லைன்றது தான் நீங்கள் சீரியஸாகவும் சொல்லலாம், சந்தோஷமாகவும் சொல்லிக்கலாம். அந்த சூழ்நிலை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டோன் மாறும். டோன்ட் ரன் அவே ஃப்ரம் இஷ்யூஸ். டோன்ட் ரன் அவே ஃப்ரம் இஷ்யூஸ். ஏதோ ஒரு விஷயத்தை ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிப்பாங்க சிலர்லாம். கேட்குற கேள்வி ஒன்றா இருக்கும், அவன் சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம்? டோன்ட் ரன் அவே ஃப்ரம் இஷ்யூஸ். விஷயத்துலேருந்து வெளியே போவ தயவுசெய்து சொல்லு, மழுப்பாத அப்படின்லாம் சொல்லு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இது சொல்லிக்கலாம், டோன்ட் ரன் அவே ஃப்ரம் இஷ்யூஸ். விவாதத்துலேருந்து வெளியே போவாத, இதுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ. இந்த லவ் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி விரும்புதல் மட்டும் கிடையாது, காதலிக்கிறது, அன்பு செலுத்துறது, இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள். ஓகேங்களா? ஐ லவ் யூ அப்படின்னா நான் உன் மேலே உன்னை விரும்புகிறேன், உன்னை காதலிக்கிறேன், உன்னை மேலே ஆசைப்படுறேன், இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஐ லவ் காட் அப்படின்னா நான் கடவுளை நேசிக்கிறேன். ஐ லவ் மை மாம், நான் என்னோடய அம்மா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஐ லவ் யூ அப்படின்றத சொல்லலாம். இது நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் யார்கிட்டனா போய் சொல்லிங்க, ஆனால் நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாது. அலோ மீ டு ஸ்பீக் அப்படின்னா என்ன பேச விடு, அலோ மீ டு ஸ்பீக். இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பேசிக்கணும்னு வச்சுக்கோமே, அவன் பாட்டுன்னு கச்சமச்சான்னு பேசினே இருப்பான். வெயிட், அலோ மீ டு ஸ்பீக், நிறுத்துறா, என்ன கொஞ்சம் பேச விட்றா அப்படின்னு சொல்கிறதுனா நம்ம என்ன பண்ணுவோம்? அலோ மீ டு ஸ்பீக். சில சமயத்தில் அப்பா கூட நம்மளை திட்டிகிட்டே இரு, டேட் ப்ளீஸ் டேட் ஜஸ்ட் அலோ மீ டு ஸ்பீக், சரிப்பா என்ன கொஞ்சம் பேச விடுப்பா அப்படியும் சொல்லிக்கலாம். இந்த இடத்துல மீன்றதை தூக்கிட்டு தெம் அப்படின்னு போடுமே அவங்க,
ஓகே ஓகே ஓகே, அலோ தெம் டு ஸ்பீக் அப்படின்னா ஓகே அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. அலோ தெம் டு ஸ்பீக், அவங்கள பேச விடுங்க அப்படின்றது அர்த்தம். அப்போது ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும், ஒரு சர்டன் பீப்புளை பேச விடலை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அலோ மீ டு ஸ்பீக். க்ளீன் த ஹவுஸ், வீட்டை சுத்தப்படுத்து. ஹலோ சிஸ்டர், க்ளீன் த ஹவுஸ் அப்படின்னா சிஸ்டர் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. ஏன், நேற்று நான் சுத்தம் பண்ணேன், இன்றைக்கி நீ சுத்தம் பண்ணிக்க. ஓகேங்களா. க்ளீன் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டை சுத்தப்படுத்து அப்படின்றது அர்த்தம். ஷுட் ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ், ஷுட் ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ், நான் சில நிமிடங்கள் செலவு பண்ணட்டுமா. இது எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, சில சமயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஷுட் ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னா நான் இங்கே கொஞ்சம் நேரம் செலவு பண்ணட்டுமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், மே ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் வித் யூ, மே ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் வித் யூ, நான் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணட்டோமா, நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான பலவிதமான மீனிங் இதோட நம்ம சேர்த்தே சொல்லிக்கலாம். ஷுட் ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் வித் யூ அப்படின்னா உங்கள் கூட நான் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணலாமா அப்படின்றது அர்த்தம். ஷுட் ஐ ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னா சில நிமிடங்கள் செலவு பண்ணலாமா, செலவிடலாமா அப்படின்றதும் அர்த்தம். ஐ ஆம் வேஸ்டிங் மை டைம், ஐ ஆம் வேஸ்டிங் மை டைம், நான் என்னோடய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீ என்னோடய நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம், யூ ஆர் வேஸ்டிங் மை டைம், யூ ஆர் வேஸ்டிங் மை டைம், யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். அதே மாதிரி ஐக்கு பக்கத்தில் ஆம் வரணும், யூக்கு பக்கத்தில் ஆர் வரணும். ஒரு சில கிராமட்டிக்கல் டைம்லாம் நம்ம கிராமர் லெசன்ஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. வாட் டைம் டஸ் ஹி லீவ் ஹிஸ் ஆஃபீஸ், வாட் டைம் டஸ் ஹி லீவ் ஹிஸ் ஆஃபீஸ், வாட் டைம் டஸ் ஹி லீவ் ஹிஸ் ஆஃபீஸ். ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ banana fry, வாட் அபவுட் யூ. ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ banana fry, வாட் அபவுட் யூ. I shall give you a boon, I shall give you a boon. Nothing, nothing mom, don't run away from issues, don't run away from issues. I love you, hi, I love you. Allow me to speak, please dad, allow me to speak, allow me to speak. Clean the house, I say clean the house. Should I spend few minutes, should I spend few minutes, should I spend few minutes. Oh, I am wasting my time, I am wasting my time. ஓகே, ஸ்பீக்கிங் டெஸ்ட் வித் ரெக்கார்டிங். மொபைல் எடுத்து ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிங்க. ஓகே, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட். இங்கிலீஷில் காமிக்கிறேன், தமிழில் மாற்றி பேசுங்க.
ஓகே, தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட். தமிழில் காமிக்கிறேன், இங்கிலீஷில் பேசுங்க. நன்றி, வணக்கம். நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு 100 ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. நன்றி, வணக்கம்.